அருமையான கேள்வி பதிலும் நிகழ்ச்சியில் இரண்டாம் பாகத்தில் மீண்டுமாக உங்களை வரவேற்கிறேன். நம் மத்தியில் வந்திருக்கிற போதகரையும் வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். போன வாரத்துல நம்ம தேவ சித்தத்தை குறித்து பேசிட்டு இருந்தோம். தேவ சித்தம்னா என்ன, அதை எப்படி அறிந்து கொள்வது, எப்படி ஜெபிப்பதை பத்தி பேசியிருந்தோம். இந்த வாரத்துல பாஸ்டர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்துல வந்தார்களா, வரலையா, இல்ல புதிய ஏற்பாட்டின் காலத்துல இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார்? கேட்ட கேள்வி ஒரு ரொம்ப மிக முக்கியமான கேள்வி. ஏன்னு சொன்னால் எல்லா மக்களும் நினைக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஏன் வர வேண்டும், தேவன் ஒரு மனித அவதாரத்தோடு இந்த பூமியில் ஏன் பிறக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். வேதத்தில் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். தேவனோட முகமுகமாய் தேவனை சந்தித்து தேவனோட பேசின அநேக தீர்க்கதரிசிகள் வேதத்தில் காணப்படுகிறது. இருந்தாலும் கூட அநேக தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் இந்த பூமியிலே அனுப்பின காரணம் என்னவென்று சொன்னால் ஜனங்களை ரட்சிக்கும்படி. சிம்சோன் என்ற ஒரு பராக்கிரமசாலியை ஆண்டவர் அனுப்பினார். பெலிஸ்தருடைய கரத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு எடுக்கும்படி அவளுக்காக அவர் போராடி இந்த ஜனங்களை மீட்டு எடுக்கும்படி கர்த்தர் திட்டம் கொண்டு சில திட்டங்களை வைத்து அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக இந்த சிம்சோனை பூமியில கர்த்தர் அனுப்பினார். ஆனால் நடந்த காரியம் என்னவென்று சொன்னால், எந்த காரியத்தை செய்ய வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை இட்டாரோ அந்த காரியத்தை தான் இந்த நியாயாதிபதியான இந்த சிம்சோன் செய்கிறதை பார்க்கிறோம். எந்த இடத்துல பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி, எந்த இடத்தில் ஜனங்களை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டம் கொண்டு அனுப்பினாரோ அந்த ஜனங்கள் மத்தியில இவர் ஒன்னாய் சேர்ந்து போகிறார். கடைசி நிலைமை பார்க்கும் போது தேவன் அந்த பெலிஸ்தருடைய கரத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை ஆக்கும்படி அந்த வல்லமை, அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் இவன் என்ன செய்தார் சொன்னால், கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை அவன் இழந்து போனவனாய், தன்னுடைய பராக்கிரமத்தை, வல்லமையை, கண்களையும் இழந்தவனாய் அவன் பரிதவிக்கப்படுகிற நேரத்தில் காணப்பட்டு அவனை ரட்சிக்க இன்னொருத்தர் வேண்டிய ஒரு காலகட்டத்தில் அவன் நின்று விட்டான். கண்டிப்பா இந்த பழைய பழைய காலத்துல அநேக தீர்க்கதரிசிகளான அநேக நியாயாதிபதியான ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் விழுந்து போனவங்களா தான் இருக்காங்க. நிறைய பேர் விழுந்து போன தேவ சித்தம் நிறைவேறாமலே போச்சு. அதன் நிமித்தமே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார் இல்லைங்களா? ஆமா, அப்படிதான். என்ன சொன்னால் ஆண்டவர் அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். யோனாவை குறித்து பார்க்கும் போது யோனாவுடைய சித்தம், திட்டம் ஒன்று இருந்தது. ஆண்டவர் கொடுத்த ஒரு திட்டம் ஒன்றாக இருந்தது. எல்லாம் தீர்க்கதரிசிகளை குறித்து பார்க்கும் போது என்னவென்று சொன்னால், கர்த்தர் எதிர்பார்த்த அந்த பரிசுத்தம், அடுத்து மற்றவர்கள் அந்த நீதியின் வாழ்க்கை, எந்த அளவுக்கு ஆண்டவர் அந்த நீதி மனிதனிடத்தில், ஜனங்களை இரட்சகர்களாய் அனுப்பப்பட்ட மக்களிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்த்தாரோ அந்த வல்லமையும், அந்த பலமும், அந்த பரிசுத்தமும், அந்த நிற்கின்ற தகுதியும், அந்த பலனும் அவர்களுக்கு இல்லாமல் போனபடியால் தான் அவர்கள் விழுந்து போனார்கள். அவங்க எல்லாரும் விழுந்து போனதுனால இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டின் காலத்துல இந்த பூமியில அவர் ரட்சிக்கும்படிக்கு வந்தது. நிச்சயமா என்னவென்று சொன்னால், ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்தார். கட்டளைகளை கொடுத்தபடியால் அந்த கட்டளைகளை இஸ்ரேல் ஜனங்கள் கை கொள்ளாமல் போனார்கள். ஆனபடியால் தான் ஆண்டவர் அவர் மகிமையாய் இறங்கின அந்த ஆலயத்தை அந்நிய மக்களுடைய காலத்தில் ஒப்பு கொடுத்தார். நேபுகாத்நேசர் கடந்து வந்த ஆலயத்தை இடித்து அதை சுட்டெரித்து போகிறார். என்னவென்று சொன்னால், அங்கு கர்த்தருடைய சித்தம் நிறைவேறாமல் போகிறது. என்று சொன்னால், கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை குறித்து பார்க்கும் போது அந்த கட்டளைகளை முழுமையாய் தன்னை தாழ்த்தி கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு கட்டளைகளை பிரமாணத்தையும் முழுமையாக நிறைவேற்றும்படி அந்த நிறைவேறுகின்ற பரிசுத்தத்தை, நீதியை இயேசுவின் வழியாக மாத்திரமே நம்மால் பார்க்க முடிகிறது. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றவே வந்தேன் இயேசு கிறிஸ்து சொல்றார். அந்த சித்தத்தை எப்படி நிறைவேற்றினார்? தேவனுடைய சித்தம் என்னவா இருந்துச்சு? ரொம்ப அழகான கேள்வி நீங்கள் கேட்டது. கர்த்தருடைய சித்தம்
என்ன என்பதை முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த தீர்க்கதரிசிகளை குறித்து பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், அந்த தேவனுடைய சித்தத்தை சரியாக அவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் போனது. அடுத்து இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய சித்தத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் போனது ஒன்று. அடுத்து தேவனுடைய சித்தத்தின்படி அவர்கள் ஒத்துழைக்க, தம்முடைய சித்தத்தை தேவனுடைய சித்தத்தின் படி ஒப்பு கொடுக்கப்படி தங்களால் முடியாமல் போனது. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கிறோம். கெத்சேமனே தோட்டத்தில் அவர் இரத்த வேர்வைகளை சிந்தி ஜெபிக்கிறார். அந்த இடத்துல பிதாவின் இடத்துல ஒரு கேள்வி, அதாவது ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். அந்த விண்ணப்பம் என்னவென்று சொன்னார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் இதை நீக்கிவிடும் என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் ஏன் இப்படியாக இயேசு ஜெபிக்க வேண்டும்? அப்போ தேவனுடைய சித்தம் என்ற ஒரு பாத்திரம், அந்த பாத்திரம் என்னன்னு சொன்னால், தேவனால கூடாத காரியங்கள், சில காரியங்கள் உண்டு வேதத்தில். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறோம், அது உண்மையாகத்தான். தேவனால கூடாத காரியங்கள், சில காரியங்கள் உண்டு. அது என்ன சொன்னால், தேவனால் பாவத்தை சகித்துக் கொள்ள முடியாது. அவர்கள் கூடாத காரியம், அநியாயமான காரியங்களை, அநீதியான காரியங்களை அவரால் பொறுத்துக் கொள்ள முடியாது, சகித்துக் கொள்ள முடியாது என்று சொன்னால் அவர் மகா பரிசுத்தர். ஆனபடியால் அந்த பாத்திரம் அவருடைய கரத்தில் கொடுக்கப்பட்டது. அதுதான் பிதாவுடைய சித்தம். அந்த பிதாவுடைய சித்தம் என்னவென்று சொன்னால், இவர் எல்லா ஜனங்களுக்காகவும் பாவ நிவாரண பலியாக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியார் எல்லாவற்றுக்கும் தன்னை முழுமையாய் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்படி இந்த பூமியில் அவர் கடந்து வந்தார். அடுத்த காரியம் என்னவென்று சொன்னால், அவர் அந்த பாத்திரத்தை நீக்க கூடுமானால் இதை நீக்கிவிடும் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ பிதாவுடைய சித்தமும் இவருடைய சித்தமும் வேறையா இருக்கிறது. அந்த இடத்துல பார்க்கும்போது அப்போ பிதா ஒரு சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார். இந்த பாத்திரம் என்னவென்று சொன்னால், இது பிதாவுடைய சித்தம். இந்த பாத்திரம் அடுத்து இந்த உலகத்தில் முதல் பிறந்த மனிதனிலிருந்து கடைசி மனிதர் வரைக்கும் பாவத்தில் மரிக்க போகிற அந்த மனுஷன் இயேசுவை நம்பி விசுவாசித்து ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு பாவங்கள் மன்னிப்போடு பரலோகத்துக்கு வருகின்ற அந்த கடைசி மனுஷன் வரைக்கும் எத்தனை பேருடைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய எல்லோருடைய பாவங்களை, அக்கிரமங்களை, அசுத்தங்களை, நியாய தீர்ப்பு, தண்டனை, சிக்ஷை, சாபம் எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிதா குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் அந்த இடத்தில் இயேசு சற்று தடுமாறுகிறதை பார்க்கிறோம். என்று சொன்னால், பரிசுத்தமானவர் இந்த பாவ பாத்திரத்தை எடுத்து என்னால் குடிக்க முடியாமல் போகுது, இதை சகிக்க முடியாமல் இருக்குது, என்னால எப்படி சித்தத்தை நான் நிறைவேற்றோம் என்று சொல்லி அங்க நிற்கிறார். ஆனால் சொல்கிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் இதை நீக்கிவிடும். ஆனாலும் இது எனக்கு பிடிக்காத காரியம், இது என்னால் தாங்க முடியாத காரியம், இது சகிக்க முடியாத காரியம். இருந்தாலும் இதை நிறைவேற்றபடி என அனுப்பியிருக்கிறீர். என்னுடைய சித்தம் இந்த இடத்தில் நிறைவேறாது, உங்களுடைய சித்தம் மாத்திரமே நிறைவேறும். உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றபடி என்னை முற்றிலும் இந்த கரத்தில் பலியாக கொடுக்கிறேன். அவருடைய சித்தத்தை முழுமையாக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நிறைவேற்றினார். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறமாக செய்த ஊழியக்காரர்கள் நிறைய பேர் அப்போஸ்தல ஊழியர்கள் செய்தாங்க, நிறைய ஊழியர்கள் செய்தார்கள். அதுக்கு இயேசு கிறிஸ்துவை போல அந்த ஊழியத்தை அர்ப்பணிப்போடு எவ்வளவு ஊழியக்காரர்கள் அந்த மாதிரி செஞ்சாங்க. இப்பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பார்க்கும்போது அநேக தீர்க்கதரிசிகள் தேவரை முகமுகமாய் தரிசித்தார்கள். மோசே குறித்து பார்க்கும்போது ஆண்டவரோடு அவர் முகமுகமாய் தரிசித்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசை பார்க்கிலும் பெரிய ஒரு மனுஷன் யாரும் இல்லை. நியாய பிரமாணமே அந்த மோசையை கொண்டுதான் வந்தது. ஆனால் நடந்த காரியம் என்ன? மோசை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ கானான் தேசத்தில் உள்ள கால் வைக்க மாட்டாய் என்று சொன்னார். அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? அந்த நியாய பிரமாணத்தை ஜனங்களுக்கு போதித்த, அந்த நியாய பிரமாணத்தை கொண்டு வந்து கரைகளிலே கொடுத்த அந்த மனுஷனே கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியாமல் போனது. அப்படி என்று சொன்னா என்ன?
தேவனிடத்திலிருந்து 40 இரவும் 40 பகலும் உபவாசமா இருந்து தண்ணீர் குடியாமலும் அப்பத்தை புசியாமலும் இருந்து அது விலை உயர்ந்த அந்த கற்பனைகளை கொண்டு வந்த அந்த கற்பனைகளை மோசேயாலே கடைபிடிக்க முடியாமல் போனது. அடுத்து கானான் தேசத்துக்குள் எப்படியாவது நான் போக வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், ஒரு கண்ணீர் இந்த மோசேயுடைய இதயத்தில் இருந்தது. அதைத்தான் தேவனோடு அவன் அதை பேசுகிறார், அதற்காக மன்னிப்பு கேட்கிறார். ஆனால் தேவன் சொல்கிறார், இந்த விஷயத்தில் நான் உனக்கு மன்னிப்பு கொடுப்பதில்லை, நீ ஒரு காலமும் கானான் தேசத்துக்குள்ள நீ போக மாட்டாய் என்று சொன்னார். அப்படி சொன்னால் நியாய பிரமாணம் என்பது ரோமர் நிருபத்தில் பார்க்கும்போது 3, 4, 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது நியாய பிரமாணம் என்பது பாவத்தின் அறிவை நமக்கு கொண்டு வருகிறது. நியாய பிரமாணம் இல்லாமல் பாவம் பாவமாக எண்ணப்படவில்லை. இப்ப நான் ஹெல்மெட் போடாத வண்டி ஓட்டுறேன், அது வயலேஷன், சட்டத்தை மீறுறேன். நான் ஏன் ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டணும்னு சட்டம் இருக்குது. அப்போ நான் ஹெல்மெட் போடாம ஓட்டினா தவறு. அதுக்கு முன்னால ஹெல்மெட் போட்டு ஓட்டணும்ன்ற ஒரு சட்டமே இல்லை. அப்போ நான் ஹெல்மெட் போட்டாலும் போடாமல் போனாலும் அது சட்டத்தை மீறுகிற காரியம் இல்லை. அப்படிதான் அந்த நியாய பிரமாணம் வந்த பிறகுதான் பாவங்கள் பாவமாக எண்ணப்பட்டது. இந்த நியாய பிரமாணத்துக்கு முன்னே அவர் செய்த அக்கிரமங்கள் பாவங்கள் பாவமாக எண்ணப்படவில்லை. அடுத்து என்ன சொன்னார்? மோசேக்கு என்ன கிடைக்கவில்லை? வேறு சொல்றது நியாய பிரமாணம் மோசே மூலமாக வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வந்தது என்ன? கிருபையும் சத்தியம். ஹல்லேலூயா. கிருபை என்பது என்ன? ரோமர் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் 32ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அப்படின்னு சொன்னால் கிருபை ஈவ் என்று சொல்றது ரட்சிப்பு. ரட்சிப்பு மோசேக்கு இருந்ததா இல்லையா? நான் உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன். ரட்சிப்பு என்பது மோசேக்கு இருந்ததா இல்லையா? இருந்ததா? ஒருவேளை மோசேக்கு ரட்சிப்பு இருந்திருந்தால் அவன் கானான் தேசத்துக்குள்ளே போயிருப்பான். அவருடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. காரணம் என்னவென்று சொன்னால் புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்படுகிற அந்த கிருபை அவனுக்கு இல்லாமல் இருப்பான். அப்படி என்று சொன்னால் மோசே ஒரு பாவத்தை செய்தான், ஒரே பாவத்தை செய்தான், அவன் கானான் தேசத்துக்குள் கால் வைக்காமல் போனான். அதுதான் நியாய பிரமாணத்தின் தீர்ப்பு. ஆனால் கிருபை குறித்து பார்க்கும்போது 32ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும்போது எவருடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாமல் இருக்கிறார், எவருடைய பாவங்கள் மூடப்பட்டிருக்கிறதோ, எவருடைய அக்கிரமங்களை கர்த்தர் எண்ணாமல் இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று சொல்கிறது. அப்படின்னு சொன்னா கிருபை என்பது நம்முடைய எல்லா பாவங்களுக்கு மன்னிப்பு கொண்டு வருவதை மாத்திரம் அல்லாமல் அடுத்து அந்த பாவங்களை செய்யாதபடிக்கு நமக்கு அந்த கிருபையை, பலனை, பரிசுத்த நீதியின் வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். எப்படி சொன்னார்? பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணம் கைகளில் கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்படுகிற அந்த கிருபை சத்தியம், சத்தியம் என்று சொன்னால் வசனம், அதே பிரமாணம் தான். அது எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது? நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே கடந்து போக வேண்டும். இப்பொழுது புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தேவனுடைய ஆலயம் நமக்குள்ளே வந்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால் தேவன் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் உன்னை விட்டு விலகுதலை கைவிடுதல் என்று சொல்லி தேவன் அவனை கரம் பிடித்துக் கொண்டு வெளியே உறவோடு ஒரு நண்பனை போல கூட நடந்து அவர்களை வழி நடத்துவதை குறித்து நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பார்க்கும்போது அவர் நமக்குள்ளே இருந்து நம்மை நீதியிலும் பரிசுத்தத்திலும் நடத்துகிறதை, நமக்குள்ளே இருந்து நம்மை நடத்துகிறதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டின் காலத்துல இயேசு கிறிஸ்து அவரோட தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றின பிறகு, மரித்து 3ஆம் நாள் உயிர்த்த பிறகு, அதுக்கப்புறம் அவருடைய ஊழியர்கள், அவர் அப்போஸ்தலர்கள் சீசர்கள் ஊழியம் செய்தார்கள். தேவ சித்தத்தின்படி அவருடைய ஊழியங்கள் எல்லாம் நடந்ததா? அந்த தேவ சித்தத்தை அவர் எல்லாரும் செய்து முடித்தார்களா? நல்ல கேள்வி. கேட்ட கேள்வி என்னவென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஜனங்கள் அந்த கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாமல் போனது. இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார்.
நீங்கள் கேட்ட கேள்வி என்ன? இயேசு கிறிஸ்து கடந்து வந்து பூமியின் மேல் அவர் தம்முடைய ரட்சிப்பை, தம்முடைய ரத்தத்தை ஊற்றி அவருடைய ஊழியத்தை முடித்துக் கொள்கிறார். அடுத்து பரிசுத்த ஆவியினுடைய கரத்தில் ஊழியங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டது. அந்த ஊழியத்தை செய்தவர்கள் சீடர்கள். இப்பொழுது பழைய ஏற்பாட்டின் ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். பழைய ஏற்பாடு தான். இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்னே பழைய ஏற்பாடு தான் அது. இயேசு கிறிஸ்து மரித்த பிறகுதான் புதிய ஏற்பாடு. இப்படிதான் நினைக்கிறோம். பேதுரு பழைய ஏற்பாட்டின் மனுஷனா இயேசு கிறிஸ்து அண்டை வந்தார். அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ என்னை காட்டி கொடுக்க போகிறார்கள், என்னை சிலுவையிலே அறைய போகிறார்கள், என்னை காரி உமிழ போகிறார்கள், என்னை அடிக்க போகிறார்கள் சொல்லும் போது பேதுருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு போய் அவரை அதட்ட ஆரம்பித்தான். என்ன சொன்னார்? இந்த மாதிரி காரியம் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாதுன்னு சொல்லி. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், அப்பால போ சாத்தானே என்று சொல்கிறார். அடுத்து இன்னொரு காரியம் பார்க்கும்போது, அவர் சிலுவையிலே நியாயத்தீர்ப்புக்காக இரவு நேரத்தில் கடந்து போகிற நேரத்தில் ஒரு சிறிய பெண் கடந்து வந்து பேதுருவிடத்துல சொல்லுகிறார், இதோ இந்த மனுஷன் கலிலேயை சேர்ந்தவன், இவனை இயேசுவோடு பார்த்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது என்ன நடந்தது? அப்பொழுது ஒரு பழைய ஏற்பாட்டின் ஒரு காரியத்தை அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்பொழுது பேதுரு மிகவும் பயந்தவனான. அவன் என்னத்துக்கு பயந்தார் சொன்னா, ஏசப்பாவுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பேற்பட்ட காரியங்கள் நேரிட்டு இருக்கிறது சொன்னார், எனக்கு எப்பேற்பட்ட காரியம் நேரிடும், என்னையே சிலுவையில் போட்டு சாகடிச்சிருவாங்கன்னு சொல்லி அவன் பயந்து என்ன சொல்லுகிறான்? அந்த இயேசுவை நான் அறியேன் என்று சொல்லுகிறார். 3 தடவை சொல்லுகிறார், இது இயேசு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி இயேசுவை சபிக்க ஆரம்பித்தான் என்று வேதத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். சொன்ன அந்த பயந்த சுபாவம் தன்னுடைய சித்தத்தை, தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு அனுபவத்தை அந்த இடத்துல பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டை இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு இயேசு அவர்களுக்கு ஒரு கட்டளை இட்டார். என்ன கட்டளை இட்டாரு? கடைசியாக அவர் எடுத்துக் கொள்ளப்படுகிற நேரத்தில் பரலோகத்துக்கு ஒரு கட்டளை அவருக்கு கட்டளை இட்டார். ஒரு கட்டளை. என்ன கட்டளை அது? அவர் சொன்னார், எருசலேமை விட்டு நீங்கள் அங்கும் இங்கும் ஓடாதீர்கள், அலைந்து போகாதீர்கள், நீங்கள் எருசலேமிலே தரித்திருங்க. எதற்காக தரித்திருக்க வேண்டும்? உன்னதத்தின் ஆவியானவர் உங்கள் மீது இறங்குவார். உன்னதத்தின் ஆவியானவர், உன்னதத்தின் பலன் உங்களை நிரப்பும் போது நீங்கள் எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகமெங்கும் சாட்சிகளா இருப்பீர்கள். இப்பொழுது மறுதலித்தது யார்? இல்ல, உனக்காக நான் ஜீவனை கொடுப்பேன் என்று சொன்னவன் பேதுரு தான். உனக்காக என்ன வந்தாலும் இந்த ஜீவனை கொடுப்பேன் சொன்னவன் பேதுரு தான். அடுத்து அந்த இயேசு யாருன்னு தெரியாதுன்னு சொன்னவன் பேதுரு தான். அப்போ அவனுக்குள்ளே நல்ல சுபாவங்கள், கெட்ட சுபாவம் ரெண்டும் பார்க்க முடிகிறது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எங்கேயும் போகாதீங்க, எங்க தரித்திருங்க, எருசலேமிலேயே நீங்க அங்கேயே தங்கிருங்க, நான் உங்களுக்கு பலனை, கிருபை அனுப்புகிறேன். அந்த கிருபை வந்த பிறகு தான் நீங்கள் உறுதியாய் சாட்சியாக இருப்பீர்கள் என்று சொன்னார். இந்த பயந்து ஓடின பேதுரு தான் எழுந்து நின்று 3000 பேருக்கு சவாலாக பேசுகிறார். அந்த இயேசுவை நீங்கள் தான் சிலுவையில் அறைந்தீர்கள், அந்த பாவம் சாபம் உங்கள் மேல தான் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிற அத்தனை மக்களும் இருதயத்தில் குற்றுண்டவர்களாய், காயப்பட்டவர்களாய், நாங்கள் இப்பொழுது ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள என்று சொன்னார். அதைத்தான் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்தில் சீடர்களை கொண்டு போகிற அந்த இடத்துக்கு, அப்போ யோவானும் வருகிறார், பேதுரு வருகிறார். பேதுருவை பார்த்து என்னை பின்பற்றி வான்னு சொல்கிறார். அப்பொழுது பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார் சொன்னா, பேதுருவே, இப்போ நீ வாலிபனா இருக்கிறாய், நீ பலத்தோடு இருக்கிறாய், நீ நினைத்ததை நீ செய்கிறாய், நீ நினைக்கிற இடத்துக்கு போகிறாய், நீ நினைக்கிற இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறாய், நீ நினைப்பதை நீ செய்து கொண்டிருக்கிறாய். ஆனால் முதிர் வயது வரும்போது உன்னை இடுப்பில் கட்டிக்கொண்டு நீ விருப்பப்படாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவார்கள். அப்பொழுது நீ விருப்பப்படுகிற ஒரு காரியமும் நிறைவேறாது. யார் உன்னை சுமந்து கொண்டு போகிறார்களோ
அவருடைய விருப்பம் தான் நிறைவேறும் என்று சொன்னார். அப்படின்னு சொன்னார். இப்பொழுது நீ மாம்சத்தில் இருக்கிறாய், மாம்சம் உன்னை சுமந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னை சுமந்து கொண்டு போவார். நீ நினைக்காத உடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி அல்ல, நீ நினைக்காத உடைய சித்தத்துக்கு விரோதமான காரியங்கள் வரும்போது கூட அதை நிறைவேற்றும்படி கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை கொண்டு போவார் என்று சொன்னார். அவன் இப்படிப்பட்ட மரணத்தை மரிப்பான் என்பதை ஆண்டவர் அங்கே வெளிப்பாடாக சொன்னார் என்று வேறு சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்துல அநேக தீர்க்கதரிசிகள் வந்தாங்க, ஊழியம் செய்தார்கள், சுவிசேஷங்கள் சொன்னார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் செய்யப்பட்ட ஊழியங்கள் அதை விட பலமா இருந்தது. ஒவ்வொரு ஊழியம் செய்யும்போது மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் சீடர்களும் மரித்து போறார்கள். ஆனாலும் ரட்சிப்பு மட்டும் குறையாதபடி வளர்ந்துட்டு தான் வந்தது. அப்ப அந்த அளவுக்கு அவங்களுடைய பலன் கர்த்தர் கொடுத்துருங்க. இந்த காலத்துல அந்த ஊழியங்கள் அப்படி இருக்குதுங்களா? இந்த காலத்திலும் அந்த மாதிரி ஊழியங்களை செய்கிற தேவ சித்தத்தின்படி அப்போஸ்தலர்கள் செய்தது போல, அவருடைய சீஷர்கள் அவரோடு இருந்தவர் செய்தது போல இப்பொழுது அவருடைய சித்தங்கள் நிறைவேற்றப்படுகிறதா? அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்கிறார்கள். நிச்சயமா கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான். ஆரம்பத்தில் சீடர்கள், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட சீடர்கள் எல்லாவற்றிலும் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி, இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி தங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுத்தார். ஆவியானுடைய காலத்தில், அப்போஸ்தலருடைய நடவடிக்கை புத்தகத்தின் காலத்தில் பார்க்கும்போது பலமாய் நீங்கள் சொன்னபடி பலமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். யோவான் 14:12 சொல்லுகிறார் ஆண்டவர், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களை செய்வான், என்னை பார்க்கிற பெரிய காரியங்களை செய்வான். நிச்சயமா பார்க்கும்போது எத்தனையோ பேர்கள் பேருடைய நிழல் படும்போது அவர்கள் உயிரோடு எழுப்பினார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். பவுலுடைய மேல் வஸ்திரங்களை கொண்டு போய் பிசாசுகள் வியாதிகள் மேல் அவர்கள் போட்டார்கள். அப்பொழுது வியாதிகள் பிசாசுகளை விட்டு விலகி போனது. ஆனால் அந்த ஊழியத்தை இப்பொழுது நாம் செய்ய முடியுமா என்பதுதான் ஒரு கேள்வி. அதை குறித்து தான் ஆண்டவர் 7 சபைகளை குறித்து சொல்லும்போது, ஆதியிலிருந்து அன்பை விட்டாயின் பேரில் எனக்கு குறை ஒன்று சொல்கிறார். இப்பொழுது சொன்னார், அந்த ஆரம்பத்தில் இருந்த ஊழியமானது முழுமையான விசுவாசத்தில் அஸ்திபாரம் போடப்பட்ட ஊழியம். அது இப்பொழுது இருக்கிற ஊழியம் டெக்னாலஜிகள் வளர்ந்திருக்கிறது, ஞானம் வளர்ந்திருக்கிறது. எதிர்காலத்துக்காக, நாளைக்காக, அடுத்த வருஷத்துக்காக, இன்னும் 10 வருடங்களுக்காக மனுஷன் யோசித்து இன்னும் பணம் சேர்த்து வைக்கிறார், ஆசிகளை சேர்த்து வைக்கிறார். வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலருடைய காலத்துல எல்லாரும் தம்முடைய ஆஸ்திகளை விற்று அப்போஸ்தலருடைய பாதங்கள் அண்டை கொண்டு வந்து போட்டார்கள். பாதங்கள் அண்டை கொண்டு வந்து போட்டார்கள். வேதம் சொல்றது, அப்போஸ்தலர்கள் அந்த பணத்தை, பொருளையும், பொக்கிஷத்தையும், பொன்னையும், வெள்ளியும் கரங்களால் கூட அவர் தொடவில்லை, பாதங்கள் அண்டை போட்டார்கள் என்று சொல்கிறது. மட்டுமல்லாமல் அது கொடுத்த ஆஸ்திகளை, பணத்தையும், பொன்னையும், வெள்ளியும் அவர்கள் விற்று அதில் வந்த கிரயத்தை, இந்த பணத்தை அவர்களோடு ஊழியம் செய்து கொண்டிருந்த எல்லா மக்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அப்போஸ்தலர்கள் என்பதற்கு 2 விளக்கங்கள் உண்டு. ஒன்று, தேவனால் அனுப்பப்பட்டவன். 2, தன்னுடைய காரியங்கள், தனக்கு இருக்கிற எல்லா காரியங்களையும் பகிர்ந்து கொடுக்கிறவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் தான் அப்போஸ்தலன். பகிர்ந்து கொடுக்காமல் இருக்கிறவன் அப்போஸ்தலன் கிடையாது. பேதுரும் இயேசுவை சொல்லுகிறார், ஆண்டவர், உமக்காக நாங்கள் என் மனைவியும், பிள்ளையும், குடும்பத்தையும், பொன்னையும், வெள்ளியும் இருக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றி வந்திருக்கிறோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதுதான் முழுமையான விசுவாசம். எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து கர்த்தர் சொல்லுங்க, என்னை பின்பற்றுகிறவன் என்னுடைய சிலுவை சுமந்து கொண்டு வரணும் அப்படின்னு. அப்போ சிலுவை அந்த பாடுகளோடு தான் ஊழியம் செய்ய முடியுங்களா? இல்ல அது இல்லாம ஊழியம் கூட செய்யறாங்களா? பாடு நிறைந்த ஊழியம் தான் இப்ப எல்லாரும் பார்க்க, பாடு நிறைந்ததா இருக்குது, அநேகர் அந்த ஊழியத்துக்கு வர்றதில்லை. ஆரம்பத்தில் பாடுகள் வருகிறது மனுஷனுக்கு, பட்டினி, அவமானங்கள், நிந்தனைகள், பற்றாக்குறைகள், ஒரு வேளை ஆகாரத்துக்கு கூட வழி இல்லாமல் போகிறது. ஊழியத்தில் அநேக ஊழியக்காரனுடைய சாட்சிகளை கேட்டிருப்பார்கள் நீங்கள். அந்த ஊழியத்தில் நிலைமைகள் உயர்ந்து போகும்போது, உயர்வு வரும்போது, சுகபோகங்கள் வரும்போது, ஆசீர்வாதங்கள், நன்மைகள் அதிகரித்துக் கொண்டு போகும்போது
சாதாரணமாக விசுவாசம் குறைந்து போகும். ஏன்னு சொன்னால் அப்போஸ்தலர்கள் ஆர்டர் இடத்திலிருந்து அற்புதங்களை எதிர்பார்த்தார்கள். அந்த அலங்கார வாசலண்டே அவர்கள் கடந்து போகும்போது சொன்னார்கள், அந்த பிச்சைக்காரனை பார்த்து சொன்னார்கள், எங்களிடத்துல பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, ஆனால் பொன்னும் வெள்ளியும் கொடுக்கக்கூடாத ஒரு அற்புதமான வல்லமை, இலவசமான வல்லமை. அதுதான் ஆண்டவர் சொன்னார், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இன்றைக்கு நாம் தேவன் அற்புதங்களை இலவசமாய் செய்ய வேண்டும் என்று சொன்னார். நாம் இலவசமாய் ஜெபிக்கும் போது இலவசமாய் அந்த அற்புதமான சக்தி, வல்லமை, இயேசுவின் நாமத்தை நாம் எப்பொழுது இலவசமாய் ஜனங்களுக்கு கொடுக்கிறோமோ அப்பொழுதுதான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஒன்று. அடுத்து தியாகம், இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை குறித்து பார்க்கிறோம். தியாகம் இல்லாமல், பாடுகள் இல்லாமல் மகிமை இல்லை. வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் தேவன் சொல்கிறார், நான் ஜெயம் கொண்டு பிதாவுடைய வலது பாசத்தில் வீற்றிருப்பதை போல ஜெயம் கொள்ளுகிற எவனும் என்னோடு என்னுடைய வலது பாசத்தில் வீட்டிருக்கும்படி நான் செய்வேன் சொல்கிறார். எப்படி ஜெயம் கொண்டார் இயேசு கிறிஸ்து? எப்படி ஜெயம் கொண்டார் சொல்லுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாரு. அவர் வந்த அவமானத்துல அவர் கோபப்படல. அவர் கோபப்பட்டிருந்தா இமைப்படுதல் உலகம் அழிந்து போயிருக்கும். அதுதான் பிதாவுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றும்படி கடந்து வந்தார். முற்றிலும் பிதாவுடைய சித்தம் அவர்கள் நிறைவேறும்படி குயவன் கையில் உள்ள களிமண்ணாய் பிதாவுடைய சித்தத்துக்கு முழுமையா அவர் ஒப்பு கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது அவர் சொன்ன, நரிகளுக்கு குழிகள் உண்டு, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமே என்று சொன்னார். அப்படின்னு சொன்னார். அவருடைய கரத்தில் ஒன்றும் இல்லை, எந்த ஆஸ்தியும் சொத்தையும் எதையுமே அவர் சேர்த்து வைக்கவில்லை. அவர் உலகத்தில் ஒன்றுமில்லாமல் கடந்து வந்தார், ஒன்றுமில்லாமல் கடந்து போனார். அப்படின்னு சொன்னார். தியாகம் தான் அவர் இந்த உலகத்தில் ஜெயம் கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்துக்கு கடந்து போனார். நாமும் தியாகத்தோடு பாடுகளோடு ஊழியம் செய்யும்போது தான் தேவனுடைய மகிமை அதிகமாக வெளிப்படும். கண்டிப்பா பாஸ்டர், இது ரொம்ப பிரயோஜனம் உள்ள ஒரு வார்த்தையா இருக்கு. ஏன்னா இந்த காலத்துல அந்த பாடுகளோடு பாரத்தோடு ஊழியம் செய்வர்கள் குறைவானவர்கள் தான் இருக்கிறாங்க. அந்த ஊழியத்தின் பாரத்தோட தெய்வ சித்தத்தை அறிந்து ஜெபிக்கிறவர்கள், தெய்வ சித்தத்தை அறிந்து செய்கிற ஊழியக்காரர்கள் இந்த காலகட்டத்துல குறைவா இருக்கிறார். ஊழியக்காரர்கள் செய்யற விசுவாசிகளும் அதை செய்யலாம் இல்லைங்களா பாஸ்டர்? விசுவாசிகள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து தனிப்பட்ட முறையில் அவங்க ஜெபிக்கிறதுலயும் அவங்க வாழ்க்கைக்கு அர்ப்பணிப்புன்னு இருக்கலாம் இல்லைங்களா? நிச்சயம். எனக்கு கேட்ட கேள்வி இன்னொரு கேள்வி என்ன சொன்னார், அதாவது நீங்கள் சொன்ன காரியம் என்ன சொன்னார், ஊழியக்காரர்களுக்கு ஒரு வேதம், விசுவாசிகளுக்கு ஒரு வேதம் கொடுக்கப்படவில்லை. வேதம் என்பது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. அபிஷேகத்தை குறித்து பார்க்கும்போது நாம் நினைக்கிறோம் ஒரு ஊழியக்காருக்கு அபிஷேகம் அதிகமா இருக்கிறது, ஒரு ஊழியக்காருக்கு அபிஷேகம் குறைவா இருக்கிறது என்று சொல்லி. அப்படி இல்லை. எல்லா ஊழியக்காருக்கும் விசுவாசிகளுக்கும் தேவன் சமமான அபிஷேகத்தை, ஒரே அபிஷேகத்தை ஒரே அளவுதான் கொடுத்திருக்கிறார். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் போது, நீ பெற்றுக்கொண்ட அந்த வரத்தை நீ அனல் மூட்டு என்று சொல்கிறார். அப்பொழுது ஒரு ஊழியக்காரர் 8 மணி நேரம், 9 மணி நேரம், 6 மணி நேரம் ஜபிச்சு வேத வசனத்தை வாசித்து கொடுக்கப்பட்ட அந்த வரத்தை அனல் மூட்டி அதை வெளியே கொண்டு வருகிறார். அதனால் வல்லமையாய் வெளிப்படுது. இன்னொரு மனுஷன் என்ன பண்ணுறார், அந்த அனல் மூட்டாமல் அப்படியே ஜபிக்காமல் விட்டு சத்தத்தை விட்டு தவறி போய் உலகத்தின் காரியங்களை கடந்து போய் ஆண்டு கொடுத்த அந்த அபிஷேகத்தை, பிரசனத்தை, அந்த ரட்சிப்பை இழந்து போனவனாய் அந்த வல்லமையை வெளிப்படுத்த முடியாமல் ஒருவன் மரித்து போகிறான். இதுதான் வித்தியாசம். விசுவாசிகளானாலும் ஊழியக்காரனாலும் எல்லா கர்த்தருடைய பார்வையிலே ஒரே மாதிரி. அப்போ தெய்வ சித்தத்தை அறிந்து எல்லோரும் அதை கடைபிடிக்கும். தெய்வ சித்தம் என்ன என்று அறிந்து வேத வசனத்தின்படி கீழ்ப்படிந்து நடக்கும். நிச்சயமா. நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, அநேக மக்கள் நான் ஊழியக்காரனாகணும், ஊழியம் செய்யறோம்னு சொல்லி நினைக்கிறாங்க. எல்லா மக்களும் நினைப்பது என்னன்னு சொன்னா, ஊழியக்காரன் ஆயிட்டா பிரசங்கம் பண்ணணும், ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில பிரசங்கம் பண்ணணும், லட்சக்கணக்கான மக்கள் போல பிரசங்கம் மத்தியில பிரசங்கம் பண்ணணும், நான் டிஜேஸ் போல ஆகணும், நான் மோன்சி தாசரசு போல ஆகணும், நான் வின்சென்ட் செல்லகுமார் ஐயா மேல போகணும். இப்படி ஒவ்வொரு ஆளுங்களை அந்த மனிதர்களை போல அவர்கள் ஆக வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு கூட்டத்துக்கு கடந்து போகிற மக்கள் நீங்கள் ரசிகர் கூட்டத்தை போல இன்றைக்கு கூட்டங்கள் மாறி போயிருக்கிறது. ஃபேமஸ் பிரசங்கியாரா, இவர் வந்தா நான் வரேன், இவர் வேஸ்ட் என்று சொல்லி நாமே
சில பிரசங்கியார்கள் பிரசங்கம் பண்ணும்போது தான் நாம் கடந்து வருகிறோம். சில மக்களுக்கு இரவு பகல என்ன வேண்டுச்சுன்னா, அநேக மக்கள் ஜீசஸ் அதாவது ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரியில பயிற்சி பெற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க, சில மக்கள் டீச்சர்ஸ் போலவே பிரசங்கம் பண்ணுகிறார்கள், டீச்சர்ஸ் போல உச்சரிக்கிறார்கள், டீச்சர்ஸ் போல பாடுகிறார்கள். ஆனால் அது ஒரு மனிதனை பின்பற்றுகிற ஒரு காரியம். ஆனால் எத்தனை ஊழியக்காரர்கள் நான் இயேசுவை போல் ஆக வேண்டும், இயேசுவை போல் தான் என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், இயேசுவை போல் நான் பிரசங்கம் செய்ய வேண்டும், இயேசுவை தான் நான் பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிற விசுவாசிகள் மிக குறைவாய் இன்றைக்கு காணப்படுகிறார்கள். கண்டிப்பா பாஸ்டர், இந்த காலகட்டத்துல தேவனுடைய சித்தத்தை அறிந்து செய்கிற குறைவா தான் இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தரை கொடுத்திருக்கிற இந்த கிருபையின் தருணத்தை நம்ம எல்லாரும் பயன்படுத்தி கொண்டு தேவ சித்தத்தை இனிமேல அவருடைய சமூகத்தை அமர்ந்து அதை அறிந்து தேவ சித்தம் இதுதான் தெரிஞ்சு அதுக்காக ஜெபித்தா நலமா இருக்கும் நம்புறேன். இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எப்படி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு தேவன மனிதர்கள் மூலமா நிறைவேற முடியாம தேவனே நமக்காக இந்த பூமியில வந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நம்மளுக்கு கொடுத்தது. நிச்சயமா பாஸ்டர் இன்னைக்கு கொடுத்த ஒவ்வொரு பதில்களும் நமக்கு வந்து பிரயோஜனமா இருக்கும், பார்த்திருக்கிற அநேகருக்கு அது பிரயோஜனமா இருக்கு நான் நம்புறேன். இன்னும் தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்து இன்னும் அது வேற தலைப்பு வேற காரியங்களை குறித்தும் நாம பேசலாம் பாஸ்டர். நீங்க வந்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி பாஸ்டர். நீங்க கொடுத்த ஒரு பதிலுக்காக நன்றி. பார்த்திருக்கிற ஒவ்வொரு நேயர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த கேள்வி பதிலும் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு உண்டாயிருக்கிற கேள்விகள் ஏதாவது இருந்தாலும், உங்கள் மனதில் இருக்கிற எந்த கேள்விகளா இருந்தாலும் அதை நீங்க கீழே காண்கிற இமெயில் ஐடியில நீங்க அனுப்பி கொடுக்கலாம். அதுக்கான கேள்வியும் பதிலும் நிகழ்ச்சியில உங்களுக்கு பதில் கொடுக்கப்படும். கிறிஸ்து நாமத்திற்கு நன்றி.